லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த ஆண்டுக்கான பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் இன்று துவங்கியது. பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். அரசின் சாதனைகள், எதிர்கால திட்டங்கள் பற்றி அவரது உரையில் இடம்பெற்றன. ஜனாதிபதி உரையை வாசிக்க துவங்கியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஜனாதிபதியின் குரல் கேட்காத அளவுக்கு சத்தம் எழுப்பினர். கடும் அமளிக்கு இடையேயும் ஜனாதிபதி முர்மு தனது உரையை தொடர்ந்தார். ஜனாதிபதி உரையில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்களானவை: சர்வதேச அளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பதில் அரசு முனைப்புடன் செயல்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 4 கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 கோடி பேருக்கு கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 350 மில்லியன் டன் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. உலக அரங்கில் இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளது. சமூக பொருளாதாரத்தின் பின்தங்கிய மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏழைகளுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் வழித்தடத்தில் இணைக்கப்பட்டதுடன் அவற்றில் சில மாநிலங்களில் அகல ரயில் பாதை திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை மையங்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. உள்கட்டமைப்பு, போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் உலகின் 3வது பெரிய மெட்ரோ நெட்வொர்க் கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இருசக்கர வாகன பதிவுகளின் எண்ணிக்கை பெருமளவு உயர்ந்துள்ளது. ஏழை தொழிலாளர்கள், விவசாயிகள் நலன் கருதி கொண்டுவரப்பட்டுள்ள விபிஜி ராம்ஜி திட்டம் ஊழலை தடுத்து உண்மையான பயனாளிகளுக்கு பலன் அளிக்கும், வேலைவாய்ப்பை அதிகரிக்கும். இதன் மூலம் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள், மீனவர்கள் நலனுக்காக பல திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலன், தொழில் முனைவோர் மேம்பாடு உள்ளிட்டவற்றை மனதில் கொண்டு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி எனப்படும் லாக்பதி தீதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் லட்சாதிபதி ஆகியுள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவு உயர்ந்துள்ளது. வேளாண் துறையிலும் அரசு அதீத கவனம் செலுத்தி வருகிறது. தொழில்துறை முன்னேற்றத்திற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. செமி கண்டக்டர் உற்பத்தி, எலக்ட்ரானிக் சிப் உற்பத்திக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் பாதுகாப்பு படைகள் அதன் வீரத்தை வெளிப்படுத்தின. நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நக்சல் நடமாட்டம் இருந்த நிலையில் அது குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நக்சல்வாதம் முற்றிலும் முடிவுக்கு வந்துள்ளது. ராமேஸ்வரம், பாம்பனில் புதிய பாலம் கட்டப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலம் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அஸ்ஸாமின் செமி கண்டக்டர் ஆலை அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் இந்தியா குறிப்பிட்ட வளர்ச்சியை அடைந்துள்ளது. இது விக்சித் பாரத் எனப்படும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான சரியான பாதையாக உள்ளது. பங்கிங் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்ட 150ஆம் ஆண்டையொட்டி பார்லிமெண்டில் சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டதற்கு பாராட்டுகள். வந்தே பாரத் போன்ற அதிநவீன ரயில்கள் இயக்கப்படுவதால் மக்கள் பலனடைந்துள்ளனர். அதிலும் பல்வேறு வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் இயக்கப்படுவது நவீன தொழில்நுட்பத்தின் சான்றாக அமைந்துள்ளது. ரயில்வே நெட்வொர்க்கை 100% மின்மயமாக்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. அந்த இலக்கை அடைவதன் மூலம் எரிபொருளுக்காக காத்திருக்கும் நிலை இருக்காது, செலவினங்களும் குறையும். தலித், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் என அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அரசாக இது உள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைவருக்குமானதாக உள்ளது.
சப்கா சாத் சப்கா விகாஸ் எனப்படும் அனைவருடன் கூடிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயல்படுகிறது. 2014 துவக்கத்தின் அரசின் சமூக நலத்திட்டங்கள் நாட்டின் 25 கோடி குடிமக்களை மட்டுமே சென்றடைந்தது. ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை 95 கோடியாக உயர்ந்துள்ளது. அனைவருக்குமான வளர்ச்சி திட்டம் என்பதே அரசின் கொள்கையாகவும் செயல்பாடாகவும் உள்ளது. பாபா சாஹேப் அம்பேத்கரின் வழி பற்றி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சமூக நீதி என்ற கொள்கையுடன் இந்த அரசு செயல்படுகிறது. அந்த வகையில் 25 கோடி பேர் ஏழ்மையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஏழைகளை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீன் உற்பத்தியில் உலக அரங்கில் இந்தியா 2ஆம் இடம் வகிக்கிறது. கடல்சார் உணவுப் பொருள் உற்பத்தி, ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மீனவர் நலன் பாதுகாப்பில் அக்கறையுடன் செயல்படுகிறது. பெண்கள் முன்னேற்றத்தில் அரசின் சிறப்பான பங்களிப்பு காரணமாக பாதுகாப்பு படையிலும் பெண்கள் சாதித்து வருகின்றனர். நாரி சக்தி எனப்படும் பெண் சக்தியை போற்றும் அரசாக உள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அதற்கு ஓர் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. மிஷன் சுதர்ஷன் சக்ரா திட்டம் நாட்டின் வான் எல்லை பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்தும். எல்லைகளை காப்பதிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதிலும் அரசு அதீத அக்கறையுடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அனைத்து துறைகளிலும் ஆத்ம நிர்பர் எனப்படும் சுயசார்பு நிலையை அடைவதே நம் பிரதான இலக்காக உள்ளது. அதை நோக்கிய பல முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன என ஜனாதிபதி முர்மு உரையாற்றினார்.